ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அம்மா வந்து 11:10 வந்து ட்ரெயினுக்கு ஒரு தாள் நிற்கும். புவனேஸ்வர் வந்து 12 மணிக்கு. அதனால் வந்து இந்த பக்கமாக போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட அப்பா, அதாவது மாமனார், அதாவது எங்கள் மாமனாரோட அண்ணனுக்கு திவசம். அதனால் அவங்க வீட்டில் சாப்பாடு செய்கிறதுனால ஒரு 80-90 பேர் சாப்பாடு செய்வாங்க. அங்கே வந்து காலையிலே கிளம்புனா நிறைய வேலை இருக்குது. அங்கே போயிட்டு காலையில் வந்து பிண்டம் போடுவாங்க. அந்த பிண்டம் போட்ட அப்புறமா தான் எல்லோரும் வந்து சாப்பிட்ணும். இப்போ வந்து சாப்பிடக்கூடாது லேடிஸ்லாம். இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு காலையில் பிண்டம் போடுவாங்க. அந்த பிண்டம் போடுற வரைக்கும் வீட்டில் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. ப்ளஸ் வந்து துணியெல்லாம் துவைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த புடவையெல்லாம் காய வைக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிண்டம் போட்டு முடித்த அப்புறமா தான் வந்து எல்லோரும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் புடவையெல்லாம் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து இப்போ வெளியே கிளம்புறாரு, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் என்ன நினச்சேன்னா, பிண்டம் போட்டுட்டாங்கன்னா அதுக்கு சாப்பிட சொல்லலாம், சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து இல்லை லேட் ஆகும், நான் கிளம்புறேன், அம்மா போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து இதை அப்படியே மூடி வைக்கிறேன். பசங்க வந்து அப்புறமா வேணும் அவங்க ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பசங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம்ன்றதுனால காலையில் 7 to 9-10 மணி வரைக்கும் இருக்கும் ஸ்கூல். ஆக்சுவலாக 11 மணி வரைக்கும் வைக்கணும், சீக்கிரமாக விட்டுருவாங்க ஸ்கூலு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்கூல் கொஞ்சம் சரியில்லைன்னு. அதனால் அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து அப்புறமா அவங்க ஆல்ரெடி காலையிலே குளிச்சுட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தான் எக்ஸாம் எழுத கிளம்புனாங்க. அதனால் வந்த உடனே அவங்க அந்த பக்கம் வீட்டுக்கு வருவாங்க. அம்மா வரதுனால அதுக்கப்புறம் இங்கேயே விளையாடிட்டு இருப்பாங்க வீட்டில். நான் இப்போ அந்த பக்கம் வீட்டுக்கு போகிறேன். அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அம்மா வரும்போது ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுவார். அப்போ வந்து நான் வந்துடுவேன். ஏன்னா அம்மா வந்து குளிக்கணும், ரெடி ஆகணும், அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் எல்லாம். அதுக்கப்புறமா வந்து மத்தியானம் சாப்பிடும்போது நான் சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு வந்து கொண்டு வந்துடுவேன். அம்மா வந்து அந்த பக்கம்லாம் வர வேண்டாம் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு கொண்டு வந்துடுவேன். அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லி. பசங்களும் வீட்டிலே இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வரத்துக்கு எப்படியும் 1 மணி ஆகிடும்னு சொல்கிறாரு. 11:10 போட்டிருக்காங்க. ட்ரெயின் நின்று அப்புறமா கொஞ்சம் வெளியில் வந்து ஏதாவது வாங்கணுமா என்னன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. பசங்களுக்கு வந்து எதாவது வாங்கணும்னு சொல்லி நான் வந்து எதுவும் வாங்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த தடவை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லையா, மனசு எப்படி கேட்கும், வாங்கணும்னு சொல்லிட்டுருந்தாங்க. சரின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து அப்புறமா வேணால் அவர் கரெக்டாக பார்த்து செலெக்ஷன் பண்ணிடுவார், நீ எதுவும் அங்கேருந்து வாங்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து ஏதாவது வாங்கிட்டு வீட்டுக்கு வரது ஸ்வீட்லாம் கொண்டு வரணும். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து யாராச்சும் வந்தால் எல்லோரும் எப்படி கொண்டு வந்து எல்லாம் தராங்க, அந்த மாதிரி வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. நானும் ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுக்கணும், அதனால் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வரத்துக்கு 1 hour ஆகும் கொர்தாலேருந்து இங்கே வரத்துக்கு. இங்கே வந்து லேட்டு தான். புவனேஸ்வர் வந்து கொஞ்சம் பக்கம், ஆனால் அங்கே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரது லேட்டாக ஆகும் இல்லையா அம்மாவுக்கு. அதனால் சீக்கிரமாக வரட்டும், ரொம்ப நேரம் நேற்றுலேருந்து உட்காந்துட்டு இருக்காங்க வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொர்தாலே இறங்கி இப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். இவருக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும் போயிட்டு வருது, 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிடும். சரி பரவாயில்ல, அம்மா வந்து கஷ்டமாக இருக்கும், நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். கொர்தாலே இறங்கி மறுபடியும் 11:10 புவனேஸ்வர் 12 திருப்பி அங்கேருந்து வரதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சரின்னு சொன்னேன். அவர் வந்து இப்போ கிளம்புறாரு. 9 மணி ஆயிருக்கு, இப்போ கிளம்புறாரு. அவர் கிளம்புன அப்புறமா நான் வந்து கொஞ்சம் பசங்க டியூஷன்லேருந்து வந்தவொடனே ஏதாவது சாப்பிட்றதுக்கு மேகி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அவங்க சாப்பிட்டுப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறமா. நான் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, வீடியோ ஒன்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஷெடியூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைவ் பண்ணிவிட்டு 10 மணிக்கு 10லேருந்து 10:30 மணி வரைக்கும் ஒரு 1/2 hour மட்டும் லைவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பணும். அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வரேன். வந்த அப்புறமா வீடியோ வந்து மத்தியானம் 2 மணி லைவுக்கு பண்ண முடியுமா இல்லையா தெரியல. ஓகே, அந்த பக்கம் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து சாதம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆக்சுவலாக குண்டு அரிசி தான், இருந்தாலும் வந்து நிறைய ஒரு 80-90 பேர் சாப்பிட்ற மாதிரி இதில் வந்து செய்வாங்க. இவங்க தான் என்னோடய ஓரக்குத்தி, அதாவது என் ஹஸ்பண்டோட சொந்த அண்ணாவோட ஒய்ஃபு. ஓரக்குத்தி சொல்லிடுவேன் இல்லையா, அவங்க தான். அவங்க வந்து அளவு வந்து அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அவங்க தான் வந்து அளவெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறது, நசுக்கி கொடுக்குறது, எடுத்து கொடுக்குறது, பாத்திரம் கழுவி கொடுக்குறது எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து சமையல் வேலை பண்ணுவாங்க. இவள் வந்து இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே இன்னொரு டால்மா தனியாக செய்யணும் பிண்டை போடுறதுக்கு. அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. ஆக்சுவலாக நானே வந்தது லேட்டு. இதில் மறுபடியும் வந்து வீடியோ எடுத்துருந்தேன்னா டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டு வேலையில் ஐக்கியமாகிடும்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போது ஃபோன் வச்சுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் கட்டி சமையல் ஆரம்பிக்கும் போது காலையில் பிண்டம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க, பிண்டம் கொடுக்குறதுக்கு. அது ரெடி பண்ண அப்புறமா வந்து எல்லோரும் மருமகள்கள் எல்லோரும் வந்து லைனாக வரணும். முந்தானையில் வந்து அந்த முந்தானியை காட்டணும். இவங்க தான் எங்கள் சின்ன மாமனார், லாஸ்ட்டு ஓரக்குத்தி இருக்கா இல்லையா அவங்களோட மாமனார்.
இப்போ எல்லோரும் வந்து இங்கே ஒருத்தவங்களும் இந்த மாதிரி உட்காந்து இந்த பக்கம் முகம் பார்த்து உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்படி முந்தானியை காமிக்கணும். எல்லோரும் அதே மாதிரி முந்தானியை காமிச்சு 4 மருமகளும் உட்காந்தோம். அதுக்கப்புறம் அந்த அரிசி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வரணும். வீட்டில் வந்து ஒரு மூலையில் வந்து தினமும் அங்கே பூஜை பண்ணுவாங்க. அந்த இடத்துல வச்சு கும்பிடணும். அதுக்கப்புறமா காலையில் பிண்டை போட்டு முடிச்ச அப்புறமா தான் சாப்பிடணும். அவல், தேங்காய் துருவல், சர்க்கரைலாம் போட்டு டீ வந்து பிராமணன் அவங்க வந்திருக்காங்க இல்லையா, பிண்டம் போடுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். பாயாசம், பச்சரிசி சாதம் ஆல்ரெடி ரெடி. ஏன்னா காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே சாமி வேலையை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பாயாசம் வச்சுருவாங்க அடுப்பு மேலே. இப்போ பாருங்கள், டீ வந்து எதில் போட்டுக்கிட்டு இருக்கா. நிறைய டீ போடணுனால பெருசாக இருக்கும்னு சொல்லி கடாயில் போட்டுக்கிட்டு இருந்தா. நான் கிண்டல் பண்ணேன்னு சொல்லி, வீடியோ எடுக்கிறீங்களா, மானமே போயிடுமே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. அது நீ தான் தினமும் பண்ணுறல, அப்புறம் என்ன மானம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் சின்ன மாமியார் கூட ஒரு சில வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க வந்து எப்போவுமே பிஸியாகவே இருப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லோரும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. டீ வந்து ஊற்றி கொடுக்குறது. எங்கள் பெரிய மூத்தார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க டீ ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஓரக்குத்தி வந்து எந்த வேலையுமே வந்து சமையல் வேலைக்கிட்ட வரவே மாட்டாங்க. ஏன்னா கட் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெளியில் போகிறது வர்றது, அங்கே கூப்பிட்றது இங்கே கொடுக்குறது, அவங்க வீட்டுக்காருக்கு டீ கொடுக்குறது அதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய மருமகன்றதுனால ரொம்பவே வந்து அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் தான் பெரியவன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி நினைப்பாங்க. அவங்க வீட்டு வேலைன்றதுனால தான் கொண்டு போய் சாப்பாடெல்லாம் வந்து எல்லா ஊரில் கொடுக்குறது எல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து எங்கேயும் யார் வேலையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு மட்டும் எல்லோரும் வந்து வேலை பார்ப்போம். ஏன்னா அவங்க பெரிய மருமக. எப்போவுமே வந்து அப்படி தான். இங்கேயே கூட பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் கூட எந்த வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க, கம்முனே உட்காந்துட்ருப்பாங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா தான் செய்வாங்க. மற்றபடி வந்து சும்மா அப்படியே வந்து யாராச்சும் கூப்பிட்டு வந்து செய்யுங்க, எவ்வளோ நேராச்சும் லேட் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் சொன்னால் தான் வந்து உட்காந்து கொஞ்சம் ஆத்திர அவசரத்தில் செய்வாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து உட்காந்து வெங்காயம் கட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப வந்து லோ குவாலிட்டியில் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து இதுவாக இருந்தது. அதனால் வந்து கட் பண்ண முடியலன்னு சொன்னோடனே, என்ன எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சின்ன ஓரக்குத்தி வந்து கிண்டல் பண்ணால், என்ன இவ்வளோ ரேட்டு கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டீங்களோ, நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து நான் அதோ கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, அதை வந்து பார்த்து கட் பண்ணணும். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவங்க வந்து உட்காந்து கொஞ்சம் கட் பண்ணாங்க. அது ஒரு 2-3 தான் கட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் சின்ன மாமியார் முக்கால்வாசி கட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இஞ்சி வந்து தோல் உரித்து கொடுத்தேன், பூண்டு உரித்து கொடுத்தேன், வெங்காயமும் தோல் உரித்து வச்சேன். அவங்க வந்து கட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் இதே மாதிரி தான் வேலை பார்ப்போம். 4 மருமக ப்ளஸ் எங்கள் சின்ன மாமியார் மிக்ஸ் ஆகிப்பாங்க. எங்கள் மாமியார் வந்து அந்த பக்கம் வீட்டில் வந்து பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் வீடு வந்து விட்டுட்டு வரமாட்டாங்க. எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வராங்கன்னு ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணார், பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு சொல்லி. சரி நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அம்மா வந்தாங்கன்னா குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய 3 பாடி கார்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். அந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். வழியில் அந்த பக்கம் வீட்டில் எங்கள் மாமியார் வெளியே உட்காந்துட்டுறாங்க. வீட்டில் யாரும் இல்லையா. எங்கள் மூத்தார் வந்தால் தான் அவங்க வந்து வீட்டில் உட்காந்த பிறகு எங்கள் மாமியார் வந்து வருவாங்க. அதாவது எங்கள் மாமனாருக்கு தினமும் ஒரு பொருள் அரைப்பாங்களா, அதை அரைப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் பசங்க வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஹஸ்பண்ட் சென்னை கிளம்பும் போது அம்மா கிளம்புனாங்க. ஆக்சுவலாக 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும்போது ஹஸ்பண்ட் சென்னையில் வேலை செஞ்சோங்க. இதுக்கு மேலே கடவுள் புண்ணியத்தில் எப்படியாச்சும் கொஞ்சம் கடையெல்லாம் ஓடி நல்லா இருந்தால் அம்மா வந்து இதுக்கு மேலே ஹஸ்பண்டும் வெளியே போகக்கூடாது, அம்மாவும் வெளியே போகக்கூடாது. அப்படியே கடை வந்து நல்லா ஓடணும்னு ஒரு ஆசை. ஒரு வேலை ஓடலைனாலும் ஹஸ்பண்ட் வந்து தனியாக வந்து நான் கிளம்புவேனே தவிர ஆனால் அம்மாவை கூட்டிகிட்டு வர மாட்டேன் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் மனசில் வந்து ஒரு தைரியம் இருக்குது. கடவுளை நம்புவோம். நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு ஜென்மத்தில் தப்போ தவறோ பண்ணிட்டு அதுக்காக கடவுளை மன்னிக்கணும். எதுவும் பண்ணலைன்னு நம்ம மனசுக்கு தோணுது. எல்லாம் நல்லா தான் நடக்கும், கடனோட வாங்கி கடையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குது. அம்மா வரப்போகிறாங்க. நான் இப்போ தான் அந்த வீட்டிலேருந்து வந்தேன். பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. சரி நான் போய் துணியெல்லாம் காய வச்சிடலான்னு போனேன். ஆக்சுவலாக வந்து என்றைக்கு வந்து திவசம் பண்ணுறாங்களோ அன்றைக்கி வந்து புடவை மட்டும் காய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒடிஷாவில். ஏன்னா அது வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, புடவையெல்லாம் பிண்டை போட்ட அப்புறமா தான் காய வைக்கணும் காலையில் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா சரின்னு உட்காந்துட்டு இருந்தேன். பசங்க ஓடி போய் அம்மா வந்தோடனே பிடிச்சிக்கிட்டாங்க. சின்னவன் வந்து எங்கள் சின்ன ஓரக்கத்தி பையன், அவனுக்கு யாருன்னே தெரியல, ஓடி போய் அண்ணன் பிடிக்கிறான்னு அவனும் பிடிச்சிக்கிட்டான். எல்லோரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் போய் அம்மா காலில் விழுந்து பசங்களும் காலில் விழுந்து எல்லோரும் வந்து ஒரே சந்தோஷம். அம்மாவை பார்த்த உடனே பசங்களுக்கு சரி மறந்துட்டான் குட்டி பையன், அவனும் போய் விழுந்து. அதுக்கப்புறமா நான் போயிட்டு சரி அம்மாவை குளிக்க சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்த்துட்டு ஒரே சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி சிரிச்சார். ஆக்சுவலாக நான் கேமரா பண்ணுறது தெரியல. அப்புறமா தான் நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னோடனே சிரிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா சரி நான் அம்மாவுக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுத்தேன், போய் குளிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு
சின்னவர் வந்து பெரிய பாட்டில் இருக்குதுன்னு அம்மா சொன்னாங்கனால வந்து எடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வழியிலேருந்து இங்கேருந்து வாங்குறது என்னென்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா சந்தனம், அதுக்கப்புறம் சாமி பொருட்கள், பிஸ்கெட்டு, மசாலாலாம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு மேகி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து சின்னவனும் அம்மாவும் சாப்பிட்ருந்தாங்க. நூடுல்ஸை கையில் சாப்பிட்ற ஒரே ஆள் எங்கள் அம்மாவாக தான் இருப்பாங்க. அப்படியே வந்து சின்னவனுக்கு ஊட்டி விட்டாங்க. ஸ்பூன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கையிலேயே அள்ளி அவனுக்கு ஊட்டிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். மறுபடியும் அந்த பக்கம் கிளம்புனோம். அம்மாவுக்கு சரி சாப்பிட மட்டும் கொடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தேன். சாப்பிட்ட அப்புறமா நான் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படியும் நீ தான் கழுவ போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வீட்டுக்கு போனேன். அந்த பக்கம் வீட்டுக்கு போனால் எக்கச்சக்கமாக வேலை இருக்குது. அதனால் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போனால் வீடியோ எடுத்துனுக்கிறான்னு பாருமா என்னென்னவோ பண்ணின்னு வீடியோலாம் எடுத்துனுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புனேன். ஹஸ்பண்ட் சின்னவனும் பெரியவனும் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சின்னவன் வந்து நான் வரலன்னு சொல்லிட்டான். ஆயா ஃபோன் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவர் வந்து அதை காதில் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். சரின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து சரி நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். நானும் சரிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு சீக்கிரமாக வாங்க நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பக்கம் பெரியவனும் விளையாடிட்டு இருந்தான். அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அம்மாக்கிட்ட பேசிவிட்டு நான் வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு போனோம். ஏன்னா வேலை இருக்குது. இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இப்போவே லேட் ஆகிடுச்சு. காலையிலையும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன். அதனால் சீக்கிரமாக வந்து ஹஸ்பண்ட் கிளம்புனோடனே நானும் வந்துட்டேன். வந்துட்டு பெரியவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். எல்லாருக்கும் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நானும் வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டேன். அங்கே வந்து பசங்க வந்து வீடியோவா சரி என்னை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நல்லா ஸ்டைலாக மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது தான் காமிக்கணும். சும்மா பனியன் போட்டு உட்காந்துருக்கும் போதெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இல்லை லைட்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கொடுத்து எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்க பசங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. நான் லைவ் பண்ணிட்டு தான் அந்த பக்கம் வீட்டிலேருந்து வந்திருந்தேன், பார்த்துருப்பீங்க. எங்கள் மாமனாரும் வழியிலே சாப்பிட்டுட்டு இருந்தார். எல்லாருக்கும் வந்து கொடுத்த அப்புறமா லேடிஸ்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம். நான் வந்து சாப்பாடு டால்மா அதுக்கப்புறம் எல்லாம் 2 பேராக உட்காந்து சாப்பிட்றது. எல்லாம் தனியாகவும் சாப்பிட்லாம். ஆனால் வந்து எல்லோரும் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம், அது வந்து ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அம்மாவும் சின்னவனும் வீட்டில் சாப்பிட்டாங்க. இவங்க தான் என் அம்மா. நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க, பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.